சிவபெருமானே, இன்றுதான் திரிலோக சந்திரனுக்கு போர்படை தலைவன் பட்டமளிக்கும் நாள். எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவரின் நேரம் போர்படை தலைவராக இருப்பார். அவரின் கனவை அடைந்திருப்பார். அதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவரின் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சிதான். என்ன, எங்கள் இருவரால் ஒன்றாக இணைந்து வாழ முடியவில்லை. பரவாயில்லை. ஆனாலும் அவர் எங்கிருந்தாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலே போதும். நீங்கள் எப்போதும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். எந்த போரிலும் அவருக்கு எதுவும் ஆகாமல் காக்க வேண்டும். எங்கிருந்தாலும் திரிலோக சந்திரர் சந்தோஷமாக வாழ வேண்டும். நீங்கள் தான் காக்க வேண்டும் சிவபெருமானே. நீங்களா? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் தான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஏன் என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? நான் என்ன அவ்வளவு அழகாக இருக்கிறேனா என்ன? போதும் உங்கள் விளையாட்டு. எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள் என்று எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நான் செல்கிறேன். ஏ லேகா, நில். உன்னிடம் பேசுவதற்காக தான் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். இப்படி ஓடிக்கொண்டிருந்தால் எப்படி? நில். லேகா, நில். இப்படி சென்று கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? உன்னிடம் பேசுவதற்காக தானே வந்திருக்கிறேன். இங்க என்னை திரும்பி பார். என்னை மன்னித்து விடுங்கள் சந்திரா. என்னால் உங்கள் முகத்தை பார்த்து பேச முடியவில்லை. இன்னும் சற்று நேரம் நான் இங்கு நின்று கொண்டிருந்தால் என்னை மீறி நான் அழுது விடுவேன். உங்களை நான் அவ்வளவு காதலிக்கிறேன். ஆனால் என்னால் உங்கள் கனவுகள் சிதைவதை நான் விரும்பவில்லை. உங்கள் கனவுகளை என்னாலும் ஏற்க முடியவில்லை. நான் இங்கிருந்து செல்வதுதான் சரி. உங்களிடம் நான் கோபமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதுதான் இருவருக்கும் நல்லது. லேகா, இப்பொழுது என்னை பார்க்க போகிறாயா இல்லையா? உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவதற்காக தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். சற்று இங்கு திரும்பி பார் என்னை. என்ன என்ன பேச வேண்டும் உங்களுக்கு? பேச வேண்டியதெல்லாம் 2 தினங்களுக்கு முன்பே நான் பேசிவிட்டேன். இதற்கு மேல் பேசுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. ஏன் இல்லை? நிறையவே இருக்கிறது. இதன் பிறகு நம் திருமணம் எப்படி நடக்கப் போகிறது, எத்தனை பிள்ளைகளை பெறப்போகிறோம் என்பதை பற்றி பேச வேண்டும். ஐயோ, போதும், நிறுத்துங்கள். உங்களுக்கு என் பிரச்சனையே புரியவில்லை. இதில் நீங்கள் என்னை காதலிக்கிறேன் என்று வேறு கூறுகிறீர்கள். இந்நேரம் நீங்கள் படை தளபதி ஆகியிருப்பீர்கள். அந்த சந்தோஷத்தில் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அதுதானே உண்மை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட என் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்ள கூட முடியவில்லை. இப்படி இருக்கையில் என்னால் எப்படி உங்களை காதலிக்க முடியும்? எனக்கு காதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள். நான் ஒன்றும் படைத்தளபதியாக இங்கு வந்து நிற்கவில்லை. உன்னை காதலிக்கும் ஒரு சாதாரண மனிதனாக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். என்ன கூறுகிறீர்கள் நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அப்படியென்றால் அரசர் உங்களை தேர்வு செய்யவில்லையா? ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. நான் அங்கு இருந்த வரையில் அனைவரும் உங்களை தான் அடுத்த படைத்தளபதியாக தேர்வு செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கையில் எப்படி? நேற்று இரவு மித்திரன் சொல்வதை வைத்து பார்த்தால் இன்று அரசரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. நான் இப்போதே சென்று அரசரை காப்பாற்ற வேண்டும். இன்று இரவு முழுக்க அரசரை பாதுகாத்து விட்டால் போதும். நாளை காலை அரசர் யார் படைத்தளபதி என்பதை அறிவித்து விடுவார். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன தேரேந்திரா, நீ இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்? என்ன சத்தம் இது? இந்த நேரத்தில் யார் இங்கு? இது அரசரின் குரல் போல கேட்கிறது. சரி, சென்று பார்ப்போம். அப்படியே அரசருக்கு காவலாக
இன்று இரவு இங்கேயே தங்கிவிட வேண்டியதுதான். எப்படியாவது அரசரை தீரேந்திரனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். இவன் தீரேந்திரன் அரசருடன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இருவரும் ஒன்றாக பேசிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவனால் அரசர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா? சரி, இங்கேயே நின்று கண்காணிப்போம். ஏதாவது பிரச்சனை வருவதாக தெரிந்தால் உடனே சென்று அரசரை காப்பாற்றி விட வேண்டியதுதான். உண்மையில் நீ சரியான முட்டாள் தீரேந்திரா. ஏன் அப்படி கூறுகிறீர்கள் அரசே? அட, என்ன நீ? நாம் இருவரும் தனிமையில் தானே இருக்கிறோம். இன்னும் அரசே அரசே என்று கூப்பிட்டுக் கொண்டு இருக்கிறாய். உரிமையாக மாமா என்று கூப்பிடு. என்னது, மாமாவா? என்ன கூறுகிறார் இவர்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என்ன நடக்கிறது அங்கே? பரவாயில்லையே மாமா, உங்களுக்கு நம் உறவு முறையெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது போல இருக்கிறது. என்ன தீரேந்திரா, நீயோ என் இரண்டாம் மனைவியின் சகோதரன். நான் அவளை மிகவும் விருப்பப்பட்டு யாருக்கும் தெரியாமல் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டேன். இப்பொழுதும் அவளை தனிமையில் சந்தித்து வருகிறேன். ஆனால் இது அரசவையில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அது வெளியில் தெரிய வந்தால் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் அதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்துள்ளேன். இருந்தாலும் நீ என் மச்சான் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒன்று. எப்படி பார்த்தாலும் நீயும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் தானே? என்ன மாமா, நீங்களே என்னை ராஜவம்சத்தை சேர்ந்தவன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் படைத்தளபதி பட்டத்தை மாத்திரம் அந்த திரிலோக சந்திரனுக்கு தருகிறீர்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தீரேந்திரா, எனக்கு ஒன்று சொல். நீ எதற்காக படைத்தளபதியாக வேண்டும் என்று இப்படி துடித்துக் கொண்டிருக்கிறாய்? அது நீ எதற்காக இப்படி துடிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் ஒரே மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதானே? தீரேந்திரா, நீதான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன். என் மகளை நான் உனக்கு தான் திருமணம் செய்து தருவேன் என்று உன் சகோதரிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் அதை நான் எப்படி மறுப்பேன் என்று நீ யோசிக்கிறாய்? ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். படைத்தளபதி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பட்டத்தை நான் உனக்கு தராமல் திரிலோக சந்திரனுக்கு தருகிறேன் என்பதற்காக எனக்கு அவன்தான் மிகவும் பிடிக்கும் என்று அர்த்தம் கிடையாது. நீ நாளை படைத்தளபதி ஆகிவிட்டு போரில் உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் பிறகு என்ன செய்வது? எனக்கடுத்து இந்த ராஜ்யத்தை நீதான் ஆள வேண்டும். என் பெண்ணை நீதான் திருமணம் செய்து கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். என்னத்தான் திரிலோக சந்திரன் ஜமீனின் வாரிசாக இருந்தாலும் அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன் இல்லையே. அப்படி இருக்கையில் உனக்கு ஏன் அவனுடன் போட்டி? படைத்தளபதியாக இருந்து அவனுக்கு ஏதாவது நேர்ந்து ஒருவேளை அவன் உயிரையே அவன் பறிகொடுத்து விட்டாலும் அதில் நமக்கு எந்த இழப்பும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போது கூறு, உனக்கு படைத்தளபதியாக வேண்டுமா இல்லை அரசராக வேண்டுமா? மாமா, எனக்கு இப்போதுதான் உங்களின் திட்டம் புரிகிறது. என்னை மன்னித்து விடுங்கள். நானும் ஏதேதோ நினைத்து கொண்டேன். நீங்கள் உங்கள் மகளை அவனுக்கு தான் திருமணம் செய்து வைப்பீர்கள் என்று ஒரு வதந்தி பரவியது. அதை உண்மை என்று நம்பிவிட்டேன். தீரேந்திரா, அரச குடும்பத்தை பற்றி வதந்திகள் பரவுவதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அரச குடும்பத்தில் இருந்து கொண்டே நீயே அதை நம்புவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இருக்கட்டும், நாளை திரிலோக சந்திரனை படைத்தளபதியாக அறிவித்து விடுகிறேன். பிறகு சிறிது காலம் கடந்ததும் உனக்கும் என் ஒரே மகளுக்கும் திருமணம் நடைபெறும். அதன் பிறகு உன்னை நான் அரசராக மாற்றுகிறேன். மிக்க நன்றி மாமா. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்களோ அதே போல் சிறப்பாக பார்த்து கொள்வேன். சரி தீரேந்திரா, நீ சென்று உறங்கு. மிகவும் நேரமாகிவிட்டது. அப்படியென்றால் அரசர் என்னை பயன்படுத்திக் கொள்ளதான் பார்க்கிறாரா? என்னால் நம்பவே முடியவில்லை. நான் அரசர் மிகவும் நல்லவர் என்று நினைத்து கொண்டிருந்தேன்.
இந்த நாட்டிற்காக உழைக்க வேண்டும், இந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும், நான் மிக சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் அரசரோ என்னை ஒரு பகடைக்காயாய் பயன்படுத்த நினைத்திருக்கிறார். இதை இதை என்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்படியென்றால் என் என் சிறுவயது கனவு அனைத்தும் தவறா? ஒருவேளை சித்ராலேகா சொல்வதைப் போல இதெல்லாம் தவறா? என்ன நடக்கிறது இங்கே? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் நம் நாட்டின் அடுத்த படைத்தளபதியாக திரிலோக சந்திரனை தேர்வு செய்துள்ளேன். சந்திரா, இந்த வாளை பெற்றுக்கொள். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். ஏன், என்னாயிற்று? நான் இந்த படைத்தளபதி பட்டத்திற்கு தகுதி என்று எனக்கு தோன்றவில்லை. அதுவும் இல்லாமல் நான் இனி போர் வேலைகளிலும் ஈடுபட எனக்கு விருப்பமில்லை. நான் இன்றுடன் என் பணியிலிருந்து விலகுகிறேன். திரிலோக சந்திரா, என்ன கூறுகிறாய்? இது இது உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான தருணம். இது உன் சிறுவயது கனவல்லவா? இதை போய் இப்படி தூக்கி போடுகிறாய்? சந்திரா, என்ன ஆயிற்று உனக்கு? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உன் சுய நினைவோடு தானே இருக்கிறாய். இது உன் சிறுவயது கனவு. மன்னித்து விடுங்கள் அரசே. நான் நான் இனி போர் வேலைகளுக்கு செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என் முடிவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் இங்கிருந்து செல்கிறேன் அரசே. மன்னித்து விடுங்கள். என்னால் என்னால் சுத்தமாக நம்பவே முடியவில்லை. நீங்கள் எனக்காகவா அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு வந்தீர்கள்? ஹாம்லேகா, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுவரை என் சிறுவயது கனவாக படைத்தளபதி ஆக வேண்டும் என்று நான் அவ்வளவு உழைத்தேன். ஆனால் இப்போது அதையும் தாண்டி நீ மட்டும்தான் என் கண்களில் தெரிகிறாய். அது உன்னை தவிர வேற எதுவும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. எனக்கு நீ வேண்டும். உன்னோடு நான் திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். என் ஜமீனின் ராணியாக நீ என்னுடன் வருவாயா? என்னாயிற்று லேகா? என்னை மன்னித்து விடுங்கள் சந்திரா. நான் உங்களிடம் மிகவும் கடுமையாக பேசியிருக்கிறேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். லேகா, அதையெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீ எனக்கு ஒரு சிறு குழந்தை போல, நீ பேசியதும் ஏதோ ஒரு குழந்தை பேசியது போலதான் எனக்கு தோன்றியது. நீ என்னுடன் இப்போதே என் ஜமீனுக்கு வந்துவிடு. வருகிறாயா என்னோடு? அது அது எப்படி சரியாக வரும்? ஏன் லேகா, ஏன் ஏன் இப்படி சொல்கிறாய்? நீயும் என்னை விரும்புகிறாய் தானே? நீ என்னை விரும்புகிறாய் என்று என் மனதிற்கு தெரிகிறது. ஆனால் அது ஏன் உன் வார்த்தைகளில் என்னால் காண முடியவில்லை? நீ என்னுடன் வா. நான் உன்னை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொள்கிறேன். இங்கிருந்து சென்றதும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் கேட்கிறேன் என்றால், நீங்களோ ஜமீனின் வாரிசு, நானோ குடும்பம் கூட இல்லாத ஒரு அனாதை. என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். லேகா, இனி எப்போதும் உன்னை நீ அனாதை என்று கூறக்கூடாது. என்னை பார், நீ என்னை நம்புகிறாய் தானே? சொல்.
ஆமாம். நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ என் உயிரிலும் மேலானவள். உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் தந்தை ஏற்றுக்கொள்வார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை தான் திருமணம் செய்து கொள்வேன். நீ என்னுடன் வா. நான் இனி உன்னை பிரிந்து வாழ இயலாது. என்னுடன் வருவாயா அன்பே? ம், நானும் உங்களை மிகவும் காதலிக்கிறேன். இனி என்னாலும் உங்களை பிரிந்து வாழ இயலாது. உங்களோடு வருகிறேன்.